நீ உதிர்த்த வார்த்தைகள் என் மனதை காயப்படுத்தவில்லை மகனே. நீ என் வயிற்றில் பிறந்தவன், எனக்கு தாய்மை பேறு அளித்த தலைமகன். ஆனால் இக்கூற்றை உன்னிடம் நான் கூறிவிட்டால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணிய வண்ணம் அருள்வேலனை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் மாலா. மாலாவின் எண்ண அலைகள் 20 ஆண்டுகளுக்கு முன் பின்னோக்கி சென்றன. அப்பொழுது அவளுக்கு சரியாக 28 வயது எட்டியிருந்தது. தனியார் அலுவலகம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள் மாலா. தன் வேலைகளை சுறுசுறுப்புடனும் கவனத்துடனும் செய்து முடிப்பதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தாள். மாலா என்ற பெயரை கட்டாலே அவளை பற்றி பெருமையாக பேசுபவர்கள் தான் அதிகம். அத்துணை சுறுசுறுப்பான பெண் அவள். அவளை கண்டு பொறாமைப்படும் சிலர் இருப்பதை உணர்ந்தும் அவர்களை கண்டுகொள்ளாமல் அனைவரிடமும் மலர்ந்த மனத்துடன் பாரபட்சம் காட்டாது நட்பு பாராட்டி வந்தாள் மாலா. அவ்வகையில் நாட்கள் மெல்ல கழிய மாலாவும் திருமணம் செய்யாமல் தன் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனத்துடன் பார்த்து கொண்டாள். வீட்டில் ஒரே மகள் என்பதால் தன் தாய் தந்தைக்கு ஆறுதலாக அவள் மட்டுமே இருந்து வந்தாள். தன் பெற்றோர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி எவ்வளவோ வற்புறுத்தியும் அவள் அதனை சிறிதும் செவிமடுக்கவில்லை. தன் பெற்றோரை விட தனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல என்று எண்ணியவளாய் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யவே விரும்பினாள். அவ்வாறே அவளின் 5 வருடமும் இனிதே கழிய திடீரென்று ஒரு நாள் மாலாவின் வாழ்க்கையில் மாற்ற முடியாத திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. காலை கதிரவன் தன் தங்க கரங்களை நீட்டி புவிக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கும் பொன்னான காலை பொழுது அது. வானம்பாடிகளோ தங்கள் ஜோடிகளுடன் சேர்ந்து இனிமையான குரலில் தேவகானம் பாடிக்கொண்டிருந்தன. சூரியனின் முகத்தை காண ஏங்கிய சூரியகாந்திகளோ ஆதவனை கண்ட மகிழ்ச்சியில் இதழ்களை விரித்து அழகாக பூத்து குலுங்கின. அன்றுதான் மாலாவின் வாழ்வில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று ஏற்பட்டது. அன்று மாலாவிற்கு பிறந்த நாள் என்பதால் இத்துணை காலம் அன்புடன் தன்னை பார்த்து கொள்ளும் மகளுக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாலாவின் தந்தை அரசு அருகில் உள்ள நகைக்கடைக்கு செல்ல எண்ணினார். மாலா கிட்ட சொல்லாமல் போகிறது தான் நல்லது, இல்லைனா முடியாத காலத்தில் எதுக்கு உங்களை வருத்தி பரிசெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கு செய்யாததான்னு கண்டிப்பாக என்னை திட்டுவா, அதனால் சொல்லாமல் போகிறது தான் சரி என்று எண்ணிய வண்ணம் தன் சக்கர நாற்காலியின் வாயிலாக சென்றார் அரசு. அவ்வாறே அவர் சாலை வழியே கடைக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று வானம் கருக்க ஆரம்பித்தது. குளிர்ந்த தென்றல் வீச ஆரம்பித்தது. அரசுவோ கடைக்கு செல்லும் பாதி வழியை கூட அடையாமல் இருந்தார். சற்று நேரத்தில் மழை பொழிந்துவிடும் நிலையில் இருந்தது வானம். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மழை வந்துருமா என்று எண்ணிய வண்ணம் தன் சக்கர நாற்காலியின் சக்கரங்களை வேகமாக சுழற்ற ஆரம்பித்தார் அரசு. மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்லை, கடைக்காவது போயாகணும் என்று எண்ணிய வண்ணம் நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்டார் அரசு. அவர் மழை வந்து விடுமோ என்ற பதற்றத்தில் இருந்ததால் சாலையின் இருபுறமும் பார்க்காமல் நேராகவே சாலையை கடக்க முற்பட்டார் அரசு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எதிரில் ஒரு மகிழுந்து மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதை அவர் கவனிக்க தவறினார். வேகத்தை கட்டுப்படுத்த இயலாத மகிழுந்தோ அவரை மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது. அரசு எந்த ஒரு சுய நினைவுமின்றி இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தார். மாலாவின் வீட்டில் கிரிங் கிரிங் என்று தொலைபேசி மணி ஒலித்தது. ஹலோ, மாலா வீடா? நாங்கள் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறோம் என்று சொன்னார்கள். மாலா சற்று நேரம் மௌனம் காத்தாள். அம்மா, யாரோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைச்சிருக்காங்க, அப்பா வேற இன்னும் வீட்டுக்கு வரல என்று தன் தாயாரிடம் கூறினாள் மாலா. ஹலோ மாலா, லைனில் இருக்கீங்களா என்று மறுபடியும் கேட்க மருத்துவமனை ஊழியர், உங்கள் அப்பா சாலை விபத்துக்குள்ளாகி ரொம்ப மோசமான நிலையில் இருக்காருமா, சீக்கிரமாக வாங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் அவர். மாலாவிற்கு கண்கள் குளமாகின. தன் தாயாரிடம் சொல்ல முடியாமல் வாயடைத்து போய் நின்றாள் மாலா.
என் பிறந்தநாள் அப்போவா இப்படி என்று கண்கலங்கிய வண்ணம் நடந்தவற்றை தன் தாயாரிடம் கூறலானாள் மாலா. அரசுவின் நிலையை அறிந்த மாலாவின் தாயார் பதற்றம் அடைந்தார். சீக்கிரமா கிளம்பு மாலா, அப்பாவை போய் பார்க்கணும். எதுக்கு அவர் இப்படி சொல்லாம போனாரு? உன்கிட்ட சொல்லியிருந்தா நீயே அவரை அழைச்சிட்டு போயிருப்பேல. ஏன் அவருக்கு இந்த வேண்டாத வேலை என்று அழுது கொண்டே புலம்பினார் அவளுடைய அம்மா. மருத்துவமனையில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால் அறுவை சிகிச்சைக்கு ரொம்ப பணம் செலவாகும். அறுவை சிகிச்சை பண்ணலைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். சீக்கிரமாக எப்படியாவது பணத்தை கட்டிடுங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் ஒரு மருத்துவர். மாலா செய்வது அறியாது விழித்தாள். அவளிடம் அந்நேரத்தில் போதிய பணம் இல்லை. தன் அலுவலக முதலாளியிடம் கேட்க எண்ணினாள். ஆனால் அவள் கூச்ச சுபாவம் உள்ளவள் என்பதால் கேட்க சற்று தயங்கினாள். எப்படிதான் அவ்வளவு பணத்தை புரட்டுறது? பணமே பத்தாது போல, என்னதான் பண்ண என்று சிந்திக்கலானாள் மாலா. இணையதளங்களில் ஏதாவது உதவியோ அல்லது வேலை வாய்ப்புகளோ கிட்டுமா என்று தேடி பார்த்தாள். ஆனால் எந்த வேலையும் அவளுக்கு போதிய பணத்தை அளிக்கும் வேலையாக இல்லை. ஒரு வாரத்திற்குள் கட்டணம் செலுத்தாவிட்டால் தன் தந்தையின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று உணர்ந்தவளாய் பலரிடம் வேலை கேட்டு அங்கும் இங்கும் அலைந்தாள் மாலா. அலுவலக வேலை முடிந்ததும் வேறு வேலைக்கு செல்ல எண்ணினாள். தன் தோழிகளிடம் உதவி கேட்டாள். அவர்களும் மாலாவுக்கு உதவ முன்வந்தனர். 2 நாட்கள் கழிந்தன. மாலா வழக்கப்படி தன் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கே, மாலா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம அலுவலக முதலாளி அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவர் மனைவி அருந்ததிக்கு கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதால அவங்களால கருத்தரிக்க முடியாதாம். அதனால் நம்ம சாரும் வாடகை தாயை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காராம். யாரும் முன் வரமாட்டேங்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்படி யாராவது உதவி செஞ்சாங்கன்னா சார் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் செஞ்சு தர்றதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்றாள் லக்ஷ்மணா. உண்மையாவா சொல்கிற? நான் ஏன் அவருக்கு உதவி செய்யக்கூடாது என்றாள் மாலா. என்ன பேசுகிற நீ? வாடகை தாய் ஆகணுமா? கல்யாணமே ஆகலை உனக்கு. அதுவும் உங்கள் அம்மா அப்பா நிச்சயமாக சம்மதிக்க மாட்டாங்க என்றாள். என் அப்பாவோட உயிருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார் லக்ஷ்மணா. அதுக்காக நான் எதையும் செய்வேன். நீ தயவு செஞ்சு தடுக்காத என்று கூறிவிட்டு அர்ஜுனனின் அலுவலக அறையை நோக்கி சென்று அர்ஜுனிடம் தன் எண்ணத்தை கூறினாள் மாலா. மாலா, நீங்கள் இதை சீரியஸாவா சொல்கிறீங்க? அதனால் பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார் அர்ஜுன். ஒரு குடும்பத்தோட வம்ச விருத்திக்காகவும் என் அப்பாவோட உயிருக்காகவும் இதை நான் செஞ்சா அது எனக்கு புண்ணியந்தான் என்றாள் மாலா. சரி, நாளைக்கே இதை செஞ்சிடலாம் என்றார் அர்ஜுன். மறுநாள் அர்ஜுன் அருந்ததியின் சம்மதத்தோடு மாலாவை அழைத்து கொண்டு கருத்தரிப்பு மையத்திற்கு சென்றான். அங்கே அவர்களின் மாலாவின் கருவறைக்குள் செலுத்தப்பட்டது. ரொம்ப நன்றி மாலா, இந்த உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் என்று அறுவை சிகிச்சைக்கான பணத்தை மாலாவிடம் கொடுத்தார் அர்ஜுன். நீங்கள் குழந்தை பிறக்கிற வரை வீட்டிலே இருக்கலாம். ஏதாவது உதவினா எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் பட்டிருக்கோம் என்றாள் அருந்ததி. பணம் கிடைத்த நிம்மதியுடன் மாலாவும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை கட்டினாள். தன் பெற்றோரிடம் வாடகை தாய் ஆகிய செய்தியை மறைத்தாள். பணம் தன் தோழியின் மூலம் கிடைத்தது என்றும் கூறினாள். 2 வாரங்கள் கழிந்தது. அரசு மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அவரின் உடல் நலமும் தேறி வர ஆரம்பித்தது. தன் மகளின் செயலை மெச்சினார் அரசு. ஆமாம்மா, 2 வாரமா நீ ஏன் வேலைக்கு போகலை என்று மாலாவின் அம்மா லலிதா கேட்க, அது சார் வெளியூருக்கு போயிட்டாரு, அதான் லீவுமா என்றாள் மாலா. ஓ சரிம்மா என்றாள் அரசு. நாட்கள் மாதங்களானது. மாலாவின் வயிற்றில் இருக்கும் சிசு வளர வளர அவளுக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. வயிற்று வலியால் துடிக்கலானாள். தலைவலி, வாந்தி என்று பல நோய்கள் அவளை
ஆட்கொண்டன. மாலாவின் பெற்றோருக்கு மாலாவின் செயல்கள் அனைத்தும் விசித்திரமாக தோன்றின. பல உணவுகள் உண்பதை தவிர்த்தாள் மாலா. எந்நேரமும் சோர்வாகவே காணப்பட்டாள். வேலைக்கு செல்வதையும் நிறுத்தினாள் மாலா. திடீரென்று ஒரு நாள் வயிற்று வலி அதிகமானதால் மாலா வலியால் துடிதுடித்து போனாள். அதற்கு மேல் அவளால் உண்மையை மறைக்க இயலவில்லை. நடந்தவை அனைத்தையும் கூறி முடித்தாள். அவள் கூறியவை அனைத்தும் மாலாவின் பெற்றோருக்கு அதிர்ச்சியை தந்தாலும் அவர்களால் அவள் கூறுவதை நம்ப இயலவில்லை. நேரடியாக அர்ஜுனை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கேட்டு விசாரித்தனர். அவர்களுக்கு மாலாவின் மேல் அதீத கோபம் வந்தாலும் அவள் மீது ஒருபுறம் இரக்கமும் அவர்களுக்கும் வந்தது. அவர்களால் தன் மகளுக்கு நேர்ந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு வழியின்றி மனபாரத்துடன் அதனை ஏற்றுக்கொண்டவனார். 10 மாதம் கழிந்தது. மாலா ஓர் ஆண் குழந்தையை வெற்றிகரமாய் ஈன்றெடுத்தாள். குழந்தை ஈன்ற அக்கணமே அவளிடம் இருந்து குழந்தை பறிக்கப்பட்டது. மாலா, இதோட உங்களுக்கும் என் மகனுக்குமான உறவு முடிஞ்சிருச்சு. இனி நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசுனா உங்கள் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை என்று கூறிவிட்டு அர்ஜுன் குழந்தையுடன் அவ்விடம் விட்டு கடந்தான். வயிற்றில் சுமந்த அன்பு ஒருபுறம் இருக்க, முதலாளியின் கட்டளை ஒருபுறம் இருக்க, மிகவும் வேதனையுடனே வாழும் நாட்களை கடந்து வந்தாள் மாலா. மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நிர்பந்தனைகள் அவளை துயரத்தில் ஆழ்த்தின. அப்படியே 20 வருட கால வாழ்க்கையை கடந்து வந்தாள் மாலா. மன்னிச்சிருங்க அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும் சுய நினைவுக்கு வந்தாள் மாலா. அங்கே அருள்வேலன் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தான். என்னாச்சு, இப்போ எதுக்கு அலறிங்க சின்ன முதலாளி என்றாள் மாலா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அம்மா. வேலையினால் வந்த மன உளைச்சல்ல வார்த்தையை விட்டுட்டேன். அதுவும் உங்களை இத்தனை நாள் வேலைக்காரி போலவே நடத்திட்டேம்மா. அருள் என்ற புனைப்பெயரை கொண்ட அருள்வேலன் சொல்ல, முதலாளி திட்டினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்றாள் மாலா. இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னை முதலாளின்னு கூப்பிடாதீங்க அம்மா. நான் உங்கள் கருவறையில் பிறந்தவன். கரு எங்கள் அம்மா அப்பா கொடுத்ததா இருந்தாலும் தொப்புள் குடி உறவு உங்களோடது தான்மா என்றான் அருள்வேலன். உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று மாலா கேட்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அப்போ தான் நான் வாடகை தாய் மூலமாக பிறந்தவன்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னதை நான் காதால கேட்டேன் என்றான் அருள்வேலன். மாலா அமைதியானாள். அவளுக்கு வார்த்தைகள் தொண்டைக்குழியிலே சிக்கி கொண்டன. அர்ஜுனுக்கு இது தெரிய வந்தால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்று எண்ணினாள் மாலா. சரி தங்கம், இனி நீ இதை பற்றி மறந்துரு. அருந்ததி அம்மா தான் உனக்கு நிஜ அம்மா. நான் இந்த அலுவலகத்தில் ஒரு வேலைக்காரி தான். என் பெயர் சொல்லியே கூப்பிடு. 10 மாதங்கள் வழிதான் வாழ்க்கை என்று எண்ணி உன்னை சுமந்தேன். இருந்தாலும் நீ என் பிள்ளை இல்லை என்று தன் மகனின் பேச்சுக்கு முட்டுக்கட்டை வைத்தாள் மாலா. முடியாது அம்மா, நான் இதை எல்லார் முன்னாடியும் சொல்லியே ஆகணும். உங்கள் தியாகத்தை அவங்களும் புரிஞ்சுக்கணும் என்றான் அருள். வேணாம்ப்பா, அம்மாவுக்கு ஏதும் ஆச்சுன்னா நான் அதை தாங்கிக்குவேன். ஆனால் உனக்கு ஏதும் ஆகக்கூடாது. அதுக்காக நான் எதையும் செய்ய தயார். நீ எனக்கு பிறந்த ஒரே மகன். உன் உயிருக்கு உத்தரவாதமாக நான் என்னைக்கும் இருக்க மாட்டேன் என்றாள் மாலா. அப்படி சொல்லாதீங்கம்மா. நாளை காலை கிளம்பி இருங்க. நானே உங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்து நீங்கள் தான் என்னை ஈன்றெடுத்த தெய்வம்னு சொல்கிறேன் என்றான் அருள். மாலை பொழுது சாய்ந்தது. அருள்வேலனே தன் தாயாரை வீட்டிற்கு அழைத்து சென்றான். மாலாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு மறுநாள் காலை வருவதாக சொன்னான். மாலாவிற்கு வயிற்றில் புலியை கறப்பதை போல இருந்தது. அவனுக்கும் உனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என்று அர்ஜுன் கூறியது மாலாவிற்கு பிரம்மையே ஏற்படுத்தியது. தன் பொருட்கள் அனைத்தையும் மூட்டை கட்டினாள். அவள் இப்பொழுது தனி ஒருவளாக இருப்பதால் அவ்வளவு வேலைப்பாடு அவளுக்கு இல்லை. 20 வருட காலத்தில் தன் பெற்றோரின் நினைவுகள் மட்டுமே அவ்வீட்டில் தங்கி இருந்தது. கால் பயணமாய் தண்டவாளத்தை நோக்கி சென்றாள். தன் பிறந்த ஊரின் நினைவுகளுடன் வேறு ஊருக்கு
பயணமாகினாள். மறுநாள் காலை அருள்வேலன் தன் வாடகை தாயின் வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு அங்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருந்தது. அருள் செய்வதறியாது விழித்தான். அங்கே மாலாவின் வீட்டின் பூட்டு அருள்வேலனின் அத்துணை கேள்விகளுக்கும் மௌனமாய் பதிலளித்தது.